வணக்கம் மக்களே, இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போதுமே நம்ம சாதம் எப்படி வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் வடிச்சுக்குவோமோ அந்த மாதிரி நல்லாவே வடித்து எடுத்துக்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னாலே வந்து சாதம் வந்து ரொம்ப வெற வெறையாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா வெற வெறையாக ரொம்ப வேகாமல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு தனியாக சாதத்தை எடுத்து வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்னென்ன சேர்க்க போகிறோமோ கறிப்பட்டை தவிர பாக்கி எல்லா வாசனை பொருளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கிராம்பு, கல்பாசி, ரோஜாப்பூ, அப்புறம் வந்து சோம்பு இலை அப்படின்னு எல்லாமே சேர்க்குறேன். ஏலக்காவும் கறிப்பட்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 சேர்த்தோம்னா நமக்கு பிரியாணி வாசம் வந்துடும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். ஏன்னா வந்து எல்லா காயும் வந்து இப்போ நம்ம ஆயிலில் தான் வந்து வேக போகுது. அதனால கொஞ்சம் கூடமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் ஒரு இடத்துல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்பவும் ஆட் பண்ண வேணாம். ரொம்ப ஆட் பண்ணால் ரொம்ப ஆயில் ஆகிடும் ரைஸு. பார்த்துங்க, ஒரு மீடியம் சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 4 கீரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகம் குடமிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணாலும் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணால் அது ஒரு அழகாக இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே சைஸ் வந்து கேரட் வந்து அதை ஈவனாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கெலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். காய் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே வடித்து எப்படி நம்ம குழம்புலாம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் வடித்து சேர்க்குறேன். கண்டிப்பாக வந்து டேஸ்ட் அதே தான் இருக்கும். ஆனால் சாதம் மட்டும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால டைஜஷன் ஆகலை அப்படின்னு வந்து எந்த குறையும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் அதை வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக வந்து நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்புறம் வந்து வீட்லேயே லஞ்சுக்கெலாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து வெஜ் குருமா எல்லாமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புது டிஷ்ஷோடு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.